பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த மாதம் கடைசி மாதமா இருக்கிறதுனால அநேக விண்ணப்பங்களை இந்த 11 மாதங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வைத்திருப்போம். ஆரம்பத்தில் நம்ம ஒன்று ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, நீங்கள் இந்த அந்த வருட ஆரம்பத்திலே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னீரே, இன்னுமே எனக்கு அது நடக்கவில்லையே அப்பா என்று சொல்லி நினைக்கிறவர்களும் உண்டு. ஐயோ, இந்த வருடமே முடிந்து போயிடுச்சு, இன்னமும் நான் எதுவும் கேட்கலையே, இல்லை அது நான் கேட்டது கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இதுவரைக்கும் நீங்க எதுவுமே கேட்டதில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷமா நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யோவானுக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளுகிற மாதம் இது, கடைசி மாதம். ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்க கேட்கும் பொழுது அது ஒரு விசுவாசத்தோடு கேட்காம இருந்திருக்கலாம், சந்தேகத்தோடு கேட்டு இருக்கலாம், அல்லது 2 தடவை 3 தடவை கேட்டு பார்த்துட்டு கிடைக்கவில்லைன்னு அமைதியா விட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது கடைசி மாதம். கர்த்தர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்க ஒண்ணு கேட்கலையே, கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்கன்னு தான் சொல்றாரு. அதுவும் எப்படியா, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், போய் ஏசப்பா, நான் இந்த 11 மாதங்கள் நான் காத்து கொண்டு இருந்தேன், இந்த 12வது மாதம் வந்துருச்சு, இந்த 1 மாதம் தான் கடைசியா இந்த வருடத்துல இருக்கிறது அப்பா, எனக்கு இந்த இப்படிப்பட்டதான காரியங்கள் வேணும், இதை நீங்க எனக்கு தந்தர்லுங்கப்பா, உமக்கு சித்தமானால் அதை எனக்கு வாய்க்க செய்யும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க என்ன பண்ணணும், அந்த காரியத்தை கேட்கணும். நீங்க கேட்டா பெற்றுக்கொள்வீர்கள். அது எப்படி கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். நிச்சயமா தருவாருங்கிற நம்பிக்கையோடு கேட்கணும். இவ்வளவு நாள் ஏனோ தானே கேட்டுட்டு 1 தடவை 2 தடவை கேட்டுட்டு விட்டீங்களா, அந்த மாதிரி இல்லாம இந்த மாதம் முடிகிற வரைக்குமே, ஆண்டவரே இந்த மாதம் முடிய போகுது, இன்னும் இத்தனை நாட்கள் தான் இருக்குது, எனக்கு இது செய்தர்லுங்கப்பா, என்னை சாட்சியா நிறுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷத்தோடு கேளுங்கள், அதுவும் விசுவாசத்தோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள்.